1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். நான் இந்த வசனத்தை கர்த்தர் தந்த அந்த சூழ்நிலையை ஒரு நாள் நான் சொன்னேன். ஒரு 10 நாள் இடைவெளி இருக்கும்போது ஒரு நாள் கொஞ்சம் சோர்வு யாருக்கு தான் வராமல் இருக்கும்? எல்லாருக்குமே சோர்வு வரும், கொஞ்சம் சோர்வு. அப்போ அப்படி என்னோடத்துல கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட முறையில் பல விதத்தில் கர்த்தர் என்னோடு இடைபடுவார், என்னோடு பேசுவார். சில நேரத்தில் ஜெபிக்கும் போது பேசுவார், சில நேரத்தில் வேத வசனத்தை வாசிக்கும் போது பேசுவார், சில நேரத்தில் பாடல் ஆராதனை நேரத்தில் பேசியிருக்கிறார், சில பிரசங்கங்களிலும் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு பொது இன்னொரு விதத்தில் கர்த்தர் பேசுவார். அது எப்படின்னா, சில நேரத்தில் நீங்கள் அப்படிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும்னு கிடையாது, ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு முறையில் கர்த்தர் பேசுவது உண்டு. சில நேரத்தில் ரொம்ப பாரம்னா முகங்குப்புற விழுந்துருவேன். முகங்குப்புற விழுந்து, ஏசப்பா காப்பாற்ற மாட்டீங்களா, உதவி செய்ய மாட்டீங்களா? நீங்கள் வெளியே பார்த்துக்கிட்டு நினைக்கக்கூடாது ஊழியர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அவர்களுடைய சூழ்நிலை அந்த பாதையில் கடந்து போகிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். முகங்குப்புற விழுந்துருவேன். விழுந்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்துலேயும் கர்த்தர் பேசுவார், உதவி செய்திருக்கிறார் பல நேரத்தில். சில நேரத்தில் என்னென்னா ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த பிரேதம் விழுந்து எனக்கு விழுந்துருவேன். என்னப்பா ஒரே என்ன, ஏன் ஆண்டவரே என்ன விஷயம் அப்படின்னு அப்படியே இருக்கும்போது அந்த நேரங்களில் சில இடத்துல தேவன் பேசுவார். அப்படி பேசுகிறது தான் இந்த வார்த்தை. அவன் ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப அப்படியே கர்த்தாவே என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, இருதயத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு வார்த்தை ஆண்டவர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் அப்படியே இருதயத்தில் அந்த வசனம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கு. நான் உடனே பல வசனம் மனப்பாடமாக தெரியும், அந்த வசனம் எனக்கு மனப்பாடமாக தெரியல. அதில் உடனே நான் பைபிள் எடுத்து படப்படா இந்த வசனத்தை வாசித்த உடனே ஒரு மகிழ்ச்சி வந்து பார்க்கணும். வாழ்ச்சோடது இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம் வந்தது, ஒரு பெரிய பலன் வந்தது. அந்த பலனை அப்படியே தூக்கி விட்டு வரல சொல்லுங்க. மறுபடியும் வாசிக்க, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. அல்லேலூயா. தேவன் கர்த்தரை என்ன செய்தாரா? எழுப்பினார். அந்த வசனம் அதோட முடிஞ்சிருந்தா நமக்கு சந்தோஷம் இல்லை, சோத்திரம். அந்த வசனம் அதோட முடியல. அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லணும்? நம்மையும் தமது கர்த்தருடைய வல்லமையினாலே. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? நம்மையோ தமது வல்லமையினாலே எழுப்புவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி, ஓ தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையோ, நீங்க என்னைன்னு சொல்லுங்க, என்னையோ தமது வல்லமையினாலே எழுப்புவார். என் குடும்பத்தை எழுப்புவார், என் பிள்ளைகளை எழுப்புவார், என் வியாபாரத்தை எழுப்புவார், என் படிப்பை எழுப்புவார், என்னுடைய ஊழியத்தை எழுப்புவார், என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். குழியில் விழுக்கிறவர்களை தூக்கி விடுகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவன். இந்த உலகத்துல தூக்கி விடுகிறவர் ஒருவர் தாங்க, இரட்சகராகிய இயேசு மட்டும்தாங்க. அல்லேலூயா. என் அன்பின் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாருக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், என்னை கர்த்தர் எழுப்புவார். என் குடும்பத்தை நீங்க அறிக்கையிடணும், என்ன கர்த்தர் எழுப்புவார், என் குடும்பத்தை கர்த்தர் எழுப்புவார், என் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புவார், ஆமென், என் சந்ததியை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் தேவனுடைய பிள்ளைகளே, சத்ரு எப்பண்டா நம்ம விழுவோம், எப்ப நம்மளை குழியில தள்ளலாம், எப்ப நம்மளை அப்படியே தாழ்த்தி போடலாம், எப்ப அப்படியே நம்மளை அதே அமுக்கி போட்டுடலாம்னு சொல்லி பிசாசு திட்டம் போட்டு அவன் செயல்பட்டு அதுக்காகவே அவன் சுத்தி நடக்கும் போது எப்ப நம்மளை தூக்கி விடுவதற்கு எப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நம்மளை கூடவே இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற இடத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறதா? உலாவிக் கொண்டே இருக்கிறது. கண்டிப்பா அவர் நம்மை எழுப்புவார், தூக்கி விடுவார், பிரகாசிக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எவரையும் எழுப்புவது அல்லது பிரகாசிப்பது, தூக்கி விடுவது நம்ம கர்த்தருக்கு ரொம்ப லேசான காரியம். அல்லேலூயா. ஒரு மனிதன் கர்த்தரால் தூக்கி விடப்பட வேண்டும் என்றால், கர்த்தரால் அவனை எழுப்பி வைக்க வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு பகுதியிலிருந்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியை நமக்கு உதவி செய்வாராக.
பாருங்க, நல்லா கவனிக்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து நீங்க இந்த வேத புஸ்தகத்துல கடைசி பகுதி வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்திலுமே எந்த ஒரு மனுஷனையும் தூக்கி விடுவதற்கும் ஒருவனை தாழ்த்துவதற்கும் உயர்த்துவதற்கும் அவருக்கு லேசான காரியம். யாரையும் அவர் தூக்கி விட முடியும், யாரையும் அவர் தூக்கி விட முடியும். நீங்க சேர்ந்து சொல்லுங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து, குப்பையில கிடக்கிறவனை கூட தூக்கி வைக்க முடியும் கர்த்தருக்கு. அல்லேலூயா. என் தேவனுக்கு எல்லாமே லேசான காரியம். எவ்வளவு பெரிய கொம்பனையும் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறவனையும் தாழ்த்தவும் அவரால் முடியும், உயர்த்தவும் அவரால் முடியும், தாழ்த்தவும் அவரால் முடியும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை சொல்லணும், என்னை தேவனுடைய வல்லமை தூக்கிவிடும். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய தகுதிகளை பார்த்து அவர் நம்ம தூக்கி விடுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய சாமர்த்தியத்தை பார்த்து அவர் நம்ம தூக்கி விடுவதில்லை. அவருக்கு அன்புனால, அவருக்கு தயவுனால, அவருக்கு கிருபையினால நம்மை தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனையோ பேரை கர்த்தர் இந்த உலகத்தில் தூக்கி நிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு குறிப்பிட்ட ஆமென் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம், அங்கே ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறாரு. தூக்கி எவ்வளவு உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். ஆமென். அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை கர்த்தர் சொல்லுகிறார். அதிலே 3வது உவமை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். முதல்ல வீட்டுக்குள்ள 10 வெள்ளிக்காசு வச்சிருந்த ஒரு ஸ்திரீயுடைய 1 வெள்ளிக்காசு காணாம போயிட்டு, அதை தேடி கஷ்டப்பட்டு அவன் கண்டுபிடிச்ச உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டுட்டு சுற்றியுள்ள எல்லாரையும் கூப்பிட்டு ஆமென், நான் களைஞ்சிட்டேன், பைசா களைஞ்சிட்டு அது எனக்கு கிடைச்சிட்டு ஆமென் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கு ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? மிகுந்த சந்தோஷம். வீட்டுக்குள்ள அந்த வெள்ளிப்படம், அந்த காசு காணாம, அந்த காசை குறித்து பல ஓமைகள் சொல்லுவார்கள், பல கருத்துக்கள் அதை குறித்து சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். 2வது, ஒருவருடைய 100 ஆடுகள்ல ஒரு ஆடு காணாம போயிட்டு, அந்த ஆடை தேடி அவன் போய் கண்டுபிடிச்சு அந்த ஆடு திரும்பி கிடைச்ச உடனே அதை தோளுக்கு மேல வச்சு சுமந்து கொண்டு வந்து அதுலயும் அவன் சந்தோஷப்படுறான். அதுவும் மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறது. 3வது ஓமை தான் ரொம்ப முக்கியமான ஓமை. இன்னைக்கு அதுல இருந்து கர்த்தர் கண்டிப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ என்ன பேசுறது நான் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்போதுமே ஆவியானவர் தான் பேசுகிறது. 3வது ஓமையில 2 குமாரர்கள். இந்த 2 குமாரர்களை குறித்து நீங்க படிச்சு பார்க்கும்போது மூத்த குமாரன் ரொம்ப ஜென்டில், ரொம்ப நல்லவன். சத்திரம். ரொம்ப அவன் வந்து அப்பா அம்மா என்ன சொல்றான்னு அதை கேட்டு ரொம்ப சாப்பிட்டான. கடைசியில் அவனை பற்றி பார்க்கும்போது அவன் ஏற்றுக்கொள்ளலை. இளைய குமாரன் அது ஒன்றுந்தான் அவன்கிட்ட ஒரு தவறா பார்க்க முடியும், மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன். ஆனால் இளைய குமாரன் இருக்கிறானே, எப்படி சொல்றது, கெட்ட, அதுக்கு நம்ம கெட்ட குமாரன்னு பேர் வச்சுட்டோம். ஆனா பைபிள்ல என்ன பேர் கிடையாது சொல்லுங்க. கெட்ட குமாரன்னு பைபிள்ல கிடையாது, நம்ம அந்த பேரை சூட்டிட்டோம். விபிஎஸ்லயும் சரி எல்லாத்துலயும் அந்த இளைய குமாரனுக்கு என்ன பேரு? ஆனா உண்மையிலே நல்ல குமாரன் யாரு? மனம் திரும்பின இளைய குமாரன். சரி, கெட்ட குமாரன், இளைய குமார். இந்த இளைய குமாரனை பற்றி பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு சண்டி. யார்கிட்ட சேரக்கூடாதுன்னா அங்க போய் என்ன செய்வான்? சேருவான். யார்கிட்ட பேசக்கூடாதுனாலும் அங்கதான் போய் என்ன செய்வான்? பேசுவான். யாரு கூட நீ உறவு வைக்காதன்னா அங்க போய் தான் உறவு வைப்பான். தகப்பன் எப்படி இருந்திருக்கும், தாய் எப்படி இருந்திருக்கும், அந்த பெற்றோர் எப்படி இருந்திருப்பாங்க. நீங்க இந்த பணத்துல பிள்ளைகள் வழி தவறி போகும்போது பிள்ளைகளுக்கு அதுக்கு பெயின் தெரியாது. பிள்ளைகள் அது அவங்களுக்கு அது அது தப்பு போலையும் பிள்ளைகளுக்கு தெரியாது. அதான் விஷயம். அதுல அவங்க செய்யற தப்புன்னையும் பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. பெயின் யாருக்கு? எல்லாரும் அம்மா அப்பா தானே. பெயின் யாருக்கு? பெற்றோருக்கு தான் பெயின், பெற்றோருக்கு தான் வேதனை. ஒரு மகனோ மகளோ கீழ்ப்படியாம இருந்தா அந்த வேதனை யாருக்குன்னா தாய் தகப்பனுக்கு. சோத்திரன். அந்த ஓமைய கர்த்தர்கிட்ட கொண்டு வரேன், அது கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த இளையகுமார் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்றான்னா, தகப்பன்ட்ட போய் என் ஆஸ்தி எல்லாம் பங்கு வச்சு கொடும், 2ஆ பங்கு வச்சு எனக்குள்ள ஆசையை கொடும்,
உங்க மூத்த மகன் உங்க கூட செல்ல பிள்ளை அவனை வச்சுக்கிடும், எனக்குள்ளதை கொடும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அன்னைக்கு உள்ள முறைமைப்படி அப்படி ஆஸ்தியை பங்கு வச்சு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, கேட்கக்கூடாது, கேட்க முடியாது. ஆனா அவன் சண்டை போட்டு ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு போயிடுறான். போனவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். பைபிள் சொல்லுது எல்லாத்தையும் தொலைச்சிட்டான். யாரு கூட சேர்த்து தொலைச்சான்னா, சோத்திரம், துன்மார்க்கமாய் வாழ்ந்து பேசித்தனம் பண்ணி எல்லாம் மனம் போல வாழ்ந்து அந்த எல்லா ஆஸ்தியும் தொலைச்சிட்டான். தொலைச்சிக்கிட்டு இப்ப என்னது எடுக்க, பசி, பசிக்குது. வேலை செய்கிறதுக்கு இவனுக்கு ஒண்ணு, இவன் தான் படிக்கலையே, இவனுக்கு எந்த வேலைக்கு, அதாவது நம்ம பிள்ளைகள்கிட்ட நீங்க படிங்கடா அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நீங்க எல்லாம் நல்ல இடத்துல உட்காரணுங்கிறதுக்காக தான். நீங்க நல்ல ஏசி ரூம்ல உட்காரணும், நீங்க எல்லாம் உயர்ந்த இடத்துல போகணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது தான் உங்களை படிங்க படிங்கன்னு சொல்றது. இவனுக்கு எந்த படிப்பும் இல்லையே, இவனுக்கு என்ன வேலை கொடுக்கறது? சாத்திரம். இவன் அங்க உள்ள ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போறான், ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயா. அவன் கேட்கறான், நீ யார் அப்படின்னு. இவன் சொல்றான், நான் ஒரு இப்படியாங்க ஒரு எப்ரேன் ஆங்க. அவன் சாத்திரா, எப்ரேனுக்கு பண்ணி ஆகாது, பந்தி ஆகாது. அவன் என்ன பண்றான், நீ என்ன போடு, என்ன எங்க போ, எனக்கு கொஞ்சம் பண்டி இருக்கு, ஒரு ஆடமேயினி விடா சொன்னா பரவாயில்லை, என்ன மேய் கொஞ்சம் பண்டி இருக்குது, பண்டிய மேயின்னு சொல்லி பண்டிய மேய்க்க கொடுக்குறான். இதுல நல்லா கவனிக்கணும், பண்டிக்கு கொடுத்த அந்த ஆகாரத்தை அதனால இவன் பசி ஆற்றலான்னு ஆசைப்படுறான். ஆனா அது அவருக்கு என்ன செய்யல. நம்ம கெட்டகுமார் கதையில பற்றி அவன் வந்து ஆகிறத சாப்பிட்டான்யாங்கோ, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம், பிள்ளைகள் அப்படிதான் ஆக்ட் பண்ணும். ஆனா அது கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த பண்டி சாப்பிடுற சாப்பாடை கூட இவனுக்கு என்ன செய்யல, கிடைக்கல. அப்பந்தான் தேவன் அவரை எழுப்பின சம்பவம். நான் இப்ப வேக சொல்றேன், இந்த இளையகுமார் யாருக்கு நிழல்னா முழு மனுக்குலத்திற்கும் நிழலா இருக்கிறான். முழு மனுக்குலத்துக்கும், தகப்பனை விட்டு, பரம தகப்பனை விட்டு, பரலோக தந்தையை விட்டு தூரம் போயிருக்கிற முழு அதை பின்மாற்றக்காரங்களுக்கு இவர்கள் சொல்லுவாங்க. இளையகுமார் பின்மாற்றக்காரனுக்கு சொல்லலாம், கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கிறவனுக்கு சொல்லலாம், ரசிக்கப்பட்டு ஞானசாரத்துக்கு பின்வாங்கி போறவனுக்கு சொல்லலாம். ஆனா பைபிள்ல முழு மனுக்குலமும் இந்த இளையகுமாரனை போல ஆண்டவரை விட்டு நல்ல எஜமானாகிய பிதாவாகிய தேவன், அந்த அகிலத்தையும் படைத்த தேவனை விட்டு விட்டு தூரம் போய் அந்த பொல்லாத எஜமான், அந்த பன்றி கூட கூடிய தவிட கூட கொடுக்காத அந்த பொல்லாத கடின எஜமானாகிய பிசாசுக்கு அடிமைப்பட்டு முழு மனுக்குலமோ இன்றைக்கு சாத்தானுடைய ஆதீனத்துக்குள்ளே கிடக்கிறது. அல்லேலூயா. சாத்தானுக்குள்ள அதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணினாலும் அவனுக்கு அது தவறாய் தெரிவதில்லை. சாக்கடைக்குள்ள கிடக்கிற பன்றிக்கு என்னைக்காவது சாக்கடை அதுக்கு சாக்கடை போல் தெரியுமா? பன்னிக்கு எதுதான் நறுமணம்? சாக்கடை தான் நடுபடுறோம். அதை எவ்வளவு கரையில ஏத்தி சோப்பை போட்டு, லைபா இல்லை இப்போ உள்ள புது நிறைய சோப்பு எதை போட்டாலும் அது மறுபடியும் எங்கதான் போகும். இன்னைக்கு சில மனிதர்களுக்கு எவ்வளவு உபதேசம் கொடுங்க, ஆனாலும் மறுபடியும் அவன் அந்த சாக்கடைக்குள்ளதான் போவான், மறுபடியும் அந்த தப்புக்குள்ளதான் போவான், மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளதான் போவான், மறுபடியும் மது அருந்துவான், மறுபடியும் பிரச்சாரம் பண்ணுவான், மறுபடியும் மனம் போல போவான், மறுபடியும் களியாட்டுக்கு போவான், மறுபடியும் உலகத்துக்குள்ள போவான். ஆனால் சோத்ரம், ஆமென், கர்த்தர் இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காக தான் பரலோக மகிமையெல்லாம் விட்டு விட்டு தாழ்ந்த பூமியில கடந்து வந்து இந்த மனுகுலத்திற்காக தான், இந்த பொல்லாத எஜமானுக்கு கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த மனுகுலத்தை அங்கிருந்து தூக்கி எடுப்பதற்காக தான் தானே மனிதனாக கடந்து வந்து கொல்கதா மலையிலே சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி அந்த ரத்தத்தினால இந்த மனுகுலத்தை மீட்க வந்தார். அல்லேலூயா. தேவன் கர்த்தரை எழுப்பினாரு. இந்த உலகத்துல எந்த மனுஷனையும் அந்த நிர்பந்தமான நிலைமையிலிருந்து தூக்கி எடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இவன் ஒரு 7 காரியங்களை வேகமா நான் சொல்லி இந்த இளைய குமாரனை கர்த்தர் தூக்கி விடுவதற்கு முக்கியமான 7 காரியங்கள் வேகமா வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்கள். 15-17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் போதும். முதல்ல பைபிள்ல வாசிக்கிறோம்,
அவனுக்கு என்ன தெளிந்தது? புத்தி தெளிந்தது. தகப்பன் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். எங்க போனான்னு தெரியல. தகப்பன் வீட்டை விட்டு வெளியே போச்சுல சந்தோஷமா இருக்கும். நல்லா கவனிக்கணும். தகப்பன் வீடு, நான் சொல்றேன், நமக்கு பரலோக தகப்பன் அந்த மகிமையான தேவனுடைய சபை ஒன்று. பெற்றோருடைய அன்பை விட்டு ஒரு பிள்ளை வெளியே போகும்போது அதுக்கு ரொம்ப வரவேற்பு கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்ன இருக்குன்னா, அந்த பிள்ளைக்கு புத்தி என்ன செய்து போச்சு? கெட்டு போச்சு. புத்தி தெளிவில்லை. ஒரு கர்த்தரை விட்டு தூரம் போறான்னாலும் அவனுக்கும் புத்தி தெளிவில்லை. சொந்த குடும்பத்தை விட்டு வெளியே போறானாலும் அவனுக்கும் புத்தி தெளிவில்லை. இங்க நன்றா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்போ தேவன் அவனை தூக்கி எடுப்பதற்கு அவன் தகுதியுடையவனா மாறினான் என்றால் புத்தி தெளிந்த போது. புத்தி தெளிவது என்பது ஒரு உணர்வு வருவது. நிறைய பேருக்கு உணர்வே கிடையாது. உணர்வே கிடையாது. நீங்க இன்றைக்கு வாசித்த சங்கீதத்துல, ஆமென், அந்த கடைசி வசனத்தை வாசித்தோமே இன்னைக்கு உள்ள சங்கீதம், அதனுடைய 103 நினைக்கிறேன். 103 தானே? சோத்திரம். 119 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். அடுத்த வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். நல்ல கவனிங்க. உம்முடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். எதனால உணர்வடைந்தார்கள்? தேவனுடைய கட்டளையினால. அதனால எதை வெறுக்கிறார்களா? எல்லா. இன்னைக்கு ஏன் மனிதன் இந்த பொல்லாத துன்மார்க்க அந்த வழியை விட்டு அவன் திரும்பாயமாயில் இருக்கிறான் என்றால் தெளிவில்லை, இரண்டாவது உணர்வில்லை. அல்லேலூயா. இவனுக்கு என்ன கிடைத்தது என்றால் புத்தி தெளிந்தான், உணர்வடைந்தான். அல்லே சொல்லுங்க. புத்தி தெளிந்தான், உணர்வடைந்தான். 119 சங்கீதத்துல 73 வசனம் வாசிங்க. 73 வாசிங்க. உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும். அவருக்கு ஜெபம், ஆண்டவரே என்ன உணர்வுள்ளவனா இருந்தாலும் மட்டும்தான் நான் உங்களுடைய கற்பனைகளை கற்றுக்கொள்வேன். இதனால எனக்கு உணர்வை தாரும். சோத்திரம். அப்படியே 119 சங்கீதத்துல திரும்ப திரும்ப பல வசனங்கள்ல உணர்வுள்ளவனாக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நீங்க ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்க. ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அநேகருடைய இருதயத்துல உணர்வில்லை. உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தேவன், கர்த்தர் தெய்வம், மனுஷனுக்காக உயிரை தந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வில்லாதவர்கள், இயேசு யார் என்பதை அறிந்து கொள்ளாதபடி இயேசு விரோதமாய் ரொம்ப நிசாரமாய் பேசுவது, இயேசுவை அவமானப்படுத்துவது, இயேசு யார் என்று அறிந்து கொள்வதில்லை, கர்த்தருடைய மகத்துவத்தை அறியவில்லை. இன்றைக்கு ஒரு தெளிவை கர்த்தர் தருவார். நமக்கு தெளிவை தந்த தேவனுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உணர்வை தந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். முதல்ல அவன் புத்தி தெளிந்தான். அல்லேலூயா. புத்தி தெளிந்ததுனால என்ன நடக்கிறது என்றால், அதே வசனத்தை மறுபடியும் வாசிக்க சகோதரி. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு, பாருங்க, இதுவரை தகப்பனுக்கு வீட்டை பற்றி ஞாபகமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். தகப்பனுக்கு வீட்டை பற்றி ஞாபகமே இல்லை. புத்தி தெளிந்ததுனால அவன் சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு என்ன இருக்குது? பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. நானோ பசியினால் என்ன செய்கிறேன்? சாகிறேன். சாக போற நேரத்துல கூட ஒரு பன்றிக்கு கொடுக்கக்கூடிய ஆகாரம் கூட கொடுக்காத கடினமான எஜமான் தான் பிசாசு. பிசாசு நான் குறிப்பிடுறது உலகம். ஸ்தோத்திரம். ஆனால் இவன் இவ்வளவு கஷ்டப்படும் போது இவனுக்கு ஞாபகம் வருகிறது யாருக்கு வீட? தகப்பனுடைய வீட்டை. தெய்வ பிள்ளைகளே, நீங்க புரியணும். இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்துல எங்க போனாலுமே பொல்லாங்கானுடைய கிரியைகள் நிரம்பி இருக்கிறது. எங்குமே பொல்லாங்கானுடைய கிரியைகள் இல்லாத ஒரு தேசத்தையும் நாட்டையும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு
ஆமென். நாடுதான் எந்த தீமையும் இல்லாத நாடு, எந்த பொல்லாங்கும் இல்லாத நாடு, எந்த விதமான அருவருப்புகளும் இல்லாத நாடு. அந்த நாடுதான் நம்முடைய அப்பாவுடைய வீடு, பரலோக நாடு. அல்லே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தை குறித்த ஒரு உணர்வு யாருக்கு இருக்குதோ, பரலோகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் யாருக்கு இருக்கு? நிறைய பேருக்கு பரலோகத்தை ஏற்றுக்கொள்ளாம, பரலோகம் ஒண்ணும் இல்லை, நரகம் ஒண்ணும் இல்லை, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை தான் பரலோகம் நரகமோ அப்படி சொல்லிக்கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், பரலோகம் இருக்கிறது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். நம்மளை மறுபடியும் அவர் பரலோகத்தை கொண்டு போகிறார். எத்தனை அறிவு ஜீவிகள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் சொன்னாலும் பரலோகத்தின் தேவனுடைய வார்த்தை, இந்த 66 புஸ்தகங்கள் அடங்கிய வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது. பரலோகம் இருக்கிறது, நரகமும் இருக்கிறது. இந்த பூமி தற்காலிகமானது, நிரந்தரமானது, நித்தியமானது. பரலோகம் அதுபோல நரகமும் நித்தியம்தான். அல்லேலூயா. இதை குறித்த ஒரு தெளிவு வேண்டும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், நம்முடைய வீடு அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு, கைவேலை அல்லாத நித்திய வீடு. இது தற்காலிக வீடு, இது நிரந்தரம் இல்லாத வீடு, இது சில காலம் மாத்திரம் நம்ம இருக்கிற வீடு. ஆனால் கைவேலை அல்லாத நித்தியமான வீடு நமக்கு எங்க இருக்கிறது என்றால் பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? எனக்கு பரலோகத்துல ஒரு மகிமையான இடம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் எனக்காக ஒரு வீடை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரமேற்று அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது எப்படி ஜெபிக்க சொன்னார் என்றால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்ம தகப்பன் எங்க இருக்கிறாரு? பரமண்டலங்கள் இருக்கு, பரலோகத்துல இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல, இந்த உலகத்துல யாருமே ஜெபிக்க, அதாவது வேண்டுதல் பண்ணும் போது அவர்களுக்கு இப்படிப்பட்ட உறவு இல்லை. எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்தின் தேவனோடு இருக்கிற உறவு என்பது ஆச்சரியமான உறவு. அல்லேலூயா. கர்த்தரை அல்லது வானத்தையும் பூமியை படைத்த தேவனை நம்ம எப்படி கூப்பிடுகிறோம்? அப்பா, பிதாவே. அந்த புத்திர சுவிகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அப்போ பரலோகம் இருக்கிறது. இந்த பூமியோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதில்லை. தகப்பன் வீட்டை அவன் நினைத்தான். அல்லேலூயா. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும் போது, மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். அல்லேலூயா. கரமேத்து அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. 21 மத்தேயு 6:21 உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள், எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எனக்கு பொக்கிஷம் எல்லாம் பரலோகத்துல தான் இருக்குது. அல்லேலூயா. நம்ம பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியான தேவன் ஆமென் பரலோகத்துல இருக்கிறாரு. தேவகுமாரனா இயேசு பரலோகத்துல இருக்கிறாரு. ஒரு நாள் நாம் போய் முகமுகமாய் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவு வேண்டும், பரலோகத்தை குறித்த ஒரு நினைவு வேண்டும். இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிப்பதில்லை. அல்லேலூயா. பல நேரத்தில் தெய்வ பிள்ளைகள் ஆமென் நீதியோடு நியாயத்தோடு நல்ல ஆட்சிகள் வர வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நீதியான நேர்மையான ஆட்சி இந்த உலகத்தில் யாராலும் என்ன செய்ய முடியாது? கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா. நாம தான் ஒரு நாள் நீதியோடு கூட இந்த உலகத்தை நம்முடைய இயேசு ராஜாவோடு வந்து ஆள போகிறோம். அப்ப பரலோகம் அதை குறித்த ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அவன்தான் உலகத்தை வெறுக்க முடியும், அவன்தான் சிற்றின்பங்களை வெறுக்க முடியும், அவன்தான் உலகத்தினுடைய சீர்கேடுகளான அசுத்தங்களை வெறுக்க முடியும். மற்றவங்க வெறுக்க மாட்டான், மற்றவனுக்கு அதுதான் சந்தோஷமா இருக்கும். உலக பாவம் தான் மனுஷனுக்கு சந்தோஷமா இருக்கும். பரலோக வெளிச்சம் உள்ளவனுக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள பாவத்தை அவன் வெறுப்பான்.
கரமேத்தல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையினாலே பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதே 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சபைக்குள்ள நான் சொல்றேன், இந்த அனுபவிக்கிற சந்தோஷம் வேற எங்கும் அனுபவிக்க முடியாது. பரலோகத்துக்கு நிழலான ஒரு பகுதி தான் தேவனுடைய சபை. இங்கே பூர்த்தியான நல்ல ஆவிக்குரிய நல்ல சந்தோஷம் சமாதானம் எல்லாத்தையும் தந்திருக்கிறாரு. நானோ பசினால் சாகிறேன் என்று சொல்லி அவன் தன் நிலைமையை உணர்கிறான். அதாவது தன்னுடைய ஆமென் பாவத்தை உணர்கிறான் அல்லது தன் நிலையை உணர்கிறான். ஒரு மனிதனை கர்த்தர் தூக்கி விடணும்னா அவனுக்கு நிலைமை அவன் என்ன செய்யணும்? உணரணும். அல்லேலூயா. நான் ஒரு பாவி என்பதை அவன் உணரணும். எனக்குள்ளே பாவர். இந்த மனுஷன் எந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தூக்கி விடுறதுக்கு ஆயத்தமா இருக்கான், அவனுக்கு நிலைமை அவன் அறிஞ்சு அவனுக்கு பாவத்தை அவன் அறிக்கிடணும். அவன் பாவி என்பதை உணரணும்.